நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, hello and welcome to SVS Mukanam Sun Oil. அது இது எது powered by ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம நிகழ்ச்சி ஓப்பன் ஆகும்போது இன்டர்நேஷனலில் இருக்கக்கூடிய அது இது சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் ஒன்று அனுப்புவாங்க. அந்த செய்தியை சொல்லிட்டு தான் நம்ம நிகழ்ச்சி ஓப்பன் பண்ணணும். அதாவது கடலில் விழுந்தவனுக்கு கூட ஒரு நாள் தான் தண்டனைக்கா, ஆனால் காதலில் விழுந்தவனுக்கு டெய்லி தண்டனைக்கா. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் காதலில் விழுறீங்களோ வேற எங்கேயோ ரோட்டில் விழுறீங்களோ சாயந்தரம் 7 மணி, அதுவும் சனிக்கிழமை சாயந்தரம் 7 மணிக்கு விஜய் டிவி முன்னாடி வந்து விழுந்துருங்க. அதான் ஆபீஸ் முன்னாடி இல்லைம்மா, டிவி முன்னாடி வந்து விழுந்துருங்க. மற்றதை நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு 3 அற்புதமான கெஸ்ட்கள் வராங்க. யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் கணா காண்டுட்டு இருப்பீங்க. அவங்க யார் அப்படின்னு லிஃப்ட்குள்ள பார்க்கலாம். கனாக்காலும் காலங்கள் அந்த டீம்ல இருந்து ஒன்றும் அந்த கேமராமேனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அவங்க தான் வரல. அடுத்த எபிசோடில் அவங்க வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கூட அல்கேட்ஸ், ஹரிணி அண்ட் அழகப்பன் இருக்காங்க. அல்கேட்ஸ் சொல்லுங்க ஜி. சொல்லுங்கள், என்னென்னலாம் பண்ணிருக்கீங்க? நான் ஒரு ப்ரைவேட் எஃப்எம்ல ஆர்ஜேவாக இருக்கேன். கனாக்காலும் காலங்கள் என்னுடைய முதல் சீரியல், ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே போயிட்டு. எப்போ நீங்கள் எஃப்எம் ஆரம்பிக்கலாம்னு ஏதாவது ஐடியா? ரேடியோ துறையில் இருந்துக்கிட்டு நீங்களே இந்த கேள்வியை கேட்டீங்க பார்த்தீங்களா? நான் அந்த வேலையெல்லாம் விட்டேன். எப்போ? வெரி குட், சீக்கிரம் வந்துடுறேன். அல்கேட்ஸ் சொல்லுங்க. பேர் என்ன அது அல்கேட்ஸு? அது என்னுடைய உண்மையான பேர் ரமேஷ். அழகேசன் என்கின்ற பேரை ஊரே திட்டணும் அப்படின்றதுக்காக ஆல்கேட்ஸ் அப்படின்னு வச்சாங்க. இப்போ திட்டிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். சீரியலில் உங்களுக்கு என்ன கேரக்டரு? ஆல்கேட்ஸ் என்பவர் ஒரு டம்மி பீஸு. வாய் ரொம்ப ஓவராக விடுறது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி. பட் ஒன்றும் பெரிய அளவில் வெடிக்குன்னு பார்த்தா புஷ்ஷுன்னு போயிடும் பார்த்தீங்களா? இல்லை சீரியலில் மட்டுமா இல்லை ரியல் லைஃப்லையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். தேவையில்லாமல் வாய் கொடுத்து வாங்கி கட்டிக்கிறது தான். டேரக்டர் வந்து புரிஞ்சு தெரிஞ்சு வச்சிருக்காரு அந்த கேரக்டர். நீ தான் அது வேணும் அப்படிதான் சொன்னாங்க. ஒரு லூஸ் வேணும், நீ வரியா அப்படின்னு தான் கேட்டாங்க. சரி, ஓகே, மறுபடியும் நம்ம வந்து அல்கேட்ஸை வெல்கம் பண்ணிடலாம். ஹரிணி சொல்லுங்க, என்ன மற்றவங்களாம் வாணி போனின்னு போட்டு பேசுவீங்களா? நல்லாவே. ஓகே, ஹரிணி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இதுக்கு முன்னாடி? நான் வந்து இப்போ MA ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறேன். என்ன காஸ்ட்? ப்ராட்காஸ்ட் கம்யூனிகேஷன் காலேஜ் பண்ணுறேன். அண்ட் இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் சீரியல். ஸோ ஆடிஷன்லாம் பண்ணி ஃபைனலி இப்போ சீரியலில் இருக்கேன். ஐம் ஹாப்பி. எனக்கு சீரியல் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆடிஷன் அப்போ என்னெல்லாம் கேட்பாங்க? ஆடிஷனில் வந்து என்ன அழ சொன்னாங்க ஃபர்ஸ்ட்டு, பயங்கரமாக அழுங்கன்னாங்க. இப்போ வரைக்கும் அழுதுட்டு தான் இருக்கேன். சீரியல்னால் அதானே. ஸோ கிளிசரின்லாம் போட்டு ஒரு பெரிய டயலாக் கொடுத்து அழ சொன்னாங்க. ஃபியூச்சரில் உங்களை பார்த்து டிவியில் அழுகுறவங்க எப்படி அழுவாங்க அப்படின்றத அவங்க இருக்கலாம். சீரியல் பார்த்துட்டு உங்கள் ஏரியாவில் என்ன சொல்கிறாங்க? எல்லாம் வந்து நல்ல ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது, நல்லா பண்ணுறீங்க. அண்ட் ஏன் மாத்திரை சாப்பிட்டீங்கன்னு கேட்குறாங்க எல்லாம். ப்ரொமோ வந்து ரொம்ப பயங்கரமாக கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ எல்லாம் கேட்குறது என்னன்னா, எதுக்குங்க மாத்திரை சாப்பிட்டீங்க அப்படின்னு. ரியலாக நடந்த மாதிரி இந்த கடையில் வாங்கினீங்கன்னு கேட்குறது இல்லை, எத்தனை மாத்திரை சாப்பிட்டீங்க அது எல்லாமே கேட்குறாங்க. அது என்ன மாத்திரை அப்படின்னு சோகம் உங்களுக்கு. நல்லா தானே இருக்கீங்க, பார்த்தா ஒரு 4 பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஆக்சுவலாக சீரியலில் வந்து அவங்கள எட்டி பார்த்துருவாங்க. எட்டி பார்த்துருவாங்களா? இல்லை டெஸ்ட் சேஞ்ச் பண்ணும்போது எட்டி பார்க்குற மாதிரி. ஸோ அதனால பார்த்துட்டான் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு இல்லூஷன். எட்டி பார்த்தவங்க கூட இருந்த மாதிரியே சொல்றாரு. கரெக்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படியாச்சும் போட்டு விட்டு ஏதாவது ஜோடி கொடுப்பாங்கன்னு பார்த்தா அந்த ஆளோடய சீனை கொடுத்துட்டு இருக்காங்க. கிருமி கிருமி எனக்குள்ள இருக்க ஒரு ஆதங்கம். சரி சரி, உங்க பஞ்சாயத்துல அங்க போய் இந்த காலேஜ் வாசல்லே வச்சுக்கோங்க. எப்பயும் நீங்க உள்ள போறதுக்கு போக கிடையாது. சரி சொல்லுங்க அழகப்பன். வணக்கம் சார், என்னோட பேர் வந்து அழகப்பன். என்ன இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க? லீவ் லெட்டர்லாம் எழுதுவீங்க போல் இருக்கு. சொல்லுங்க. அப்புறம் சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. நான் வந்து ஆடிஷன் மூலியமா தான் வந்தேன். ஆடிஷனா? யார் அவரு? ஓ அந்த இது. ஆமா, முக டெஸ்ட். முக பாவனை, நவ ரசம்லாம் இருக்கா, புளி ரசம். சீரியல்ல பண்ண மாட்டாங்களே? பண்றாங்களா? பண்றாங்க. ஓகே ஓகே. ஏன் இந்த ஒரு சீரியலோட வெளியில பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? அதாவது ஆடிஷன் கண்டக்ட் பண்ணாங்க 4 இயர்ஸ்க்கு முன்னாடி. கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் தான் என்னோட வெரி ஃபர்ஸ்ட் சீரியல் விஜய்ல. அந்த சீரியல்ல ட்ரம் செட்டுன்னு ஒரு கேரக்டர். அதுக்கப்புறம் இப்போ கனால வந்து பாண்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கொடுத்து அப்படியே சரி ஹீரோக்கு பக்கத்தில் ஹீரோ எது சொன்னாலும் ஆமாண்டா, சரிடா, கண்டிப்பாடா, நிச்சயம் நம்ம ஜெயிப்போம், இந்த மாதிரி பெரிய பெரிய டைலாக்ஸ்லாம் கொடுத்து ரொம்ப வேர்க்க உருவருக்க நடிச்சு அல்லக்கை ஜால்ரா அடிக்கிறது அப்படின்னு டேரக்டாக சொல்லக்கூடாது, அது தப்பு இல்லை. நம்மளே நம்மளை அப்படி சொல்லிக்கணும். நீ அல்லக்கை தான்டா. இன்னைக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சிருக்குன்னா ஸ்டார் விஜய். த கிரெடிட் கோஸ் டு ஸ்டார் விஜய். கண்டிப்பாக நம்ம நிகழ்ச்சியோடைய ஸ்பெஷல் என்னன்னா, வந்ததுக்கே நாங்கள் ஏதாவது கொடுப்போம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறேன், ஏதாவது ஐடியா இருக்கா? என்னது? பாயிண்ட்ஸ். ப்ரொடக்ஷனில் டீ பாயிண்ட்ஸா? எது குத்தாலும் வாங்கிக்குவோம். நம்மள மாதிரி போல இது. பாவம் புள்ள காஞ்சி போய் வந்துருக்குது. அதுதானே வந்தோம். சும்மா நாள் நடிகை அழகப்பன் சொல்லுங்க, என்ன கொடுப்போம்னு நினைக்கிறீங்க? அடி உதய தவிர எது வேணாலும் கொடுங்க, வாங்கிக்கலாம்.
அதுதான் நம்மளால தாங்க முடியாது. உங்களுக்காக கிரீன் ட்ரெண்ட்ஸ் வழங்கும் 2500 ரூபாய் மதிப்புள்ள வவுச்சர். தேங்க்யூ. அண்ட் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து இன்னொரு பெரிய gift. அந்த gift கையில இருந்தாலே உங்களுக்கு gift கிடைச்சிரும். 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. உங்க 3 பேருக்கும் 1000 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த 1000 பாயிண்ட்ஸ் நீங்க தக்க வச்சுக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட்ஸுக்கு உத்தரவாதம். ஓகேவா? இப்போ உங்களுக்கான முதல் ரவுண்ட் குரூப்ல டூப்பு. ஓகே, குரூப்ல டூப்பு அப்படின்ற இந்த ரவுண்டு தெரியுமா உங்களுக்கு? நிறைய தடவை ப்ரோக்ராம் பார்த்துருக்கேன். குரூப்பில் வந்து ஒரு டூப் இருப்பாங்க. அந்த டூப் யாருன்னு இந்த குரூப் கண்டுபிடிக்கணும். மாக்காபா இப்போ நீங்க ரூல் கேட்டுக்கிறீங்க, நீங்க தானே கேட்டுக்கிறீங்க. ஆமா, உங்களுக்கு தானே ஏன்னா என்ன நம்மளுக்கு தெரியாது. ஸோ குரூப்ல டூப்ல ஒரு ப்ரொஃபஷனை சேர்ந்த 3 பேர் வருவாங்க. அதில் ஒருத்தர் டூப்பு. உங்களுக்கு 2 வாய்ப்புகள் கொடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் வாய்ப்பு ஒரு 15 செகண்ட்ஸில் நீங்கள் யாரை வேணா லாக் பண்ணலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பஸ்ஸர் அழுத்தணும். செகண்ட் சான்ஸில் வந்து அவங்க ஒரு விஷயம் பர்ஃபார்ம் பண்ணி காமிப்பாங்க. அண்ட் அகைன் உங்களுக்கு வந்து இன்னொரு வாய்ப்பு மாற்றிக்கலாம், இல்லை வச்சிருங்களே வச்சுக்கலாம். ஸோ இதுமாரி வச்சவங்களே வச்சுக்கலாமா? பார்த்தா அப்படி தான் இருக்கிற நீங்கள். ஸோ அந்த ரவுண்டுக்கு போகலாமா நம்ம? போகலாமே. குரூப்ல டூப் ரவுண்டில் இவங்க 3 பேரை கன்ஃபியூஸ் பண்ண போகிற அந்த 3 பேர் யாரு அப்படின்றத லிஃப்ட்டுக்குள்ளே பார்க்கலாம். குரூப்ல டூப் ரவுண்ட்ல உங்களை கன்ஃபியூஸ் பண்ண வந்திருக்கக்கூடிய இந்த 3 ப்ரொஃபஷனல்ஸ் எப்படி இருக்காங்க பாத்தியா? ப்ரொஃபஷனலா இருக்காங்களா? இவங்களை பார்த்தா யார் மாதிரி இருக்கிறது? கல்லு உடைக்கிறவங்களா? கல்லு உடைக்கிறவங்களா? ஏதோ அம்மி கொத்துறவங்க மாதிரி. ஓகே, கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம், உங்களை கொத்திடுவாங்க. கேண்டர் போல்றது ஏதோ சொல்லுவாங்களே, அது மாதிரி அடிக்கிறவங்க மாதிரி தான் இருக்கு. ஓகே, இவங்களை வந்து அம்மி குத்துறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து 15 செகண்ட் கொடுப்போம். இதுதான் வந்து முதல் வாய்ப்பு உங்களுக்கு. ஸோ உங்களுக்கான 15 செகண்ட் இதோ. மிஸ்டர் அழகப்பன், பாத்ரூம்ல கரெக்டா அடிச்சீங்க. சொல்லுங்க. சி. அதுக்கே குழந்தைய பயமுத்துற மாதிரி சி அப்படின்றீங்க? இல்ல, அவர்தான் நேருக்கு நேரா இருந்து இப்படி பார்த்துட்டே இருக்காப்ல. செட்டுக்கு ரொம்ப புதுசு மாதிரி தெரியுது. மீதி 2 பேரும் அப்படியே என்னடா ரொம்ப பேசினா வாயிலே அடிச்சிருவேன்ற மாதிரி நிக்கிறாங்க. அதான் எனக்கு இன்னும் சி தான். நான் கூட தான் என் செட்டுக்கு புதுசு தலைவா. பட் நீங்க கேட்டது இல்ல யார் ப்ரொஃபஷனல் தானே? இல்ல, யார் டூப்ன்றது தான். என்னப்பா நீ கான்செப்டே மாத்துற? எக்ஸாம்க்கே லாய்க்கல இல்ல போ. ரைட். அந்த புள்ள பக்கத்துல உட்கார்ந்து பேசி பேசி நீ எல்லாத்தையுமே மாத்திட்டு இருக்க. ஓகே, சி கன்ஃபார்ம் அப்பா? கன்ஃபார்ம். ஓகே, நம்ம சூப்பர்மேன் நீங்க சொல்லுங்க. பி. பி. எதனால பி? வித்அவுட் எனி ரீசன் பி. எதனால அவர் வந்து நீங்க லாக் பண்ணிட்டீங்க? அந்த சுத்தியை இறுக்கமா பிடிச்சிருக்காரு அதனாலயா? அப்படி இல்ல, சிரிக்காதீங்க. மண்டையில சிரிச்சிட்டு. நீங்க ஏமா அவரு சிரிக்காதீங்க? அவர் ப்ரொஃபஷனல், அவர் என்ன வேணா பண்ணிப்பாரு. பி. 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 பிரச்சனை வேண்டாம் பி. ஓகே, நீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க, யாரை லாக் பண்றீங்க நீங்க? வேற வழியே இல்லையே தானே. வேற வழி இல்லையா? ஆமா இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் அழகான பொண்ணுங்க வந்துச்சுன்னா கொடுத்துருவாங்க. அப்படியா? அப்போ பி. நாங்க அழகான பொண்ணுங்கன்னு சொன்னோம். சரி. ஓ ஓகே, ஆப்ஷன் ஏ. எஸ். ரொம்ப பிரில்லியண்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சி வந்து லாக் பண்ணிருக்காரு அழகப்பன். நம்ம ஆல் கேட்ஸ் லாக் பண்ணிருக்கிறது ஆப்ஷன் பி. அண்ட் ஹரிணி வந்து ஆப்ஷனே இல்லாம ஏ லாக் பண்ணிருக்காங்க. குரூப்ல டூப் ரவுண்ட்ல இவங்களுக்கான 2வது வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்கு போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது SBS முக்கோணம் சன் ஆயில் அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SBS முக்கோணம் சன் ஆயில் அது இது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். அண்ட் நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா கனா காலும் காலங்கள் டீம்ல இருந்து ஆல் கேட்ஸ், ஹரிணி அண்ட் அழகப்பன் வந்திருக்காங்க. குரூப்ல டூப் ரவுண்ட்ல முதல் வாய்ப்புல நீங்க சியை லாக் பண்ணியிருந்தீங்க. இப்போ 2வது வாய்ப்புல இவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. ஆப்ஷன் சியை லாக் பண்ண அழகப்பன், உங்களால குத்த சொல்லிடலாமா? ஓகே, உங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அழகப்பன், உங்களுடைய ஆப்ஷன் சி எப்படி குத்துனாரு? எனக்கு என்னமோ இப்படிதான் டூப்புன்னு தெரியுது. ஏன்னா அவர் வச்சது வந்து உளிக்கு வலிக்காம அம்மிக்கும் வலிக்காம அப்படி அழகா எடுத்தாரு.
அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தள்ளி வச்சாங்க. அவங்க அடிக்கிறவங்க டக் 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 டக்குன்னு அடிப்பாங்க. இவர் காலையில் தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, உங்க மனதைரியத்தை நாங்க பாராட்டுறோம். ஆப்ஷன் சியை வந்து அப்படியே தக்க வச்சுக்கிறாரு நம்ம அழகப்பன். அடுத்து ஆப்ஷன் பி தான் என்னுடைய டூப் அப்படின்னு சொல்லிட்டு லாக் பண்ண அல் கேட்ஸ் அவருடைய ஆள் எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்னு பார்க்கலாம். பாத்தீங்களா அல்கேட்ஸ் என்ன ஃபீல் பண்றீங்க? அண்ணே ப்ரொஃபஷனல் போல இருக்கு. ஆ, நல்லா நச்சின்னு குத்துறாரு. நல்லா பார்த்துட்டு சொல்லுங்க. அல்கேட்ஸ் சுத்தி ஸ்ட்ராங்கா இருக்கு, அந்த உளி கொஞ்சம் வீக்கா இருக்கு. நான் அதான் இன்னொருத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்துட்டு கூட நாங்கள் மாற்றலாம்ல. எனக்கு இப்போ வரைக்கும் ஓகே, பி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஹரிணி லாக் பண்ண ஏ என்ன பர்ஃபார்ம் பண்றாரு பார்க்கலாம். ஓகே, அம்மி புலவராளர்கள் இந்த நம்ம கூட இருக்காங்க. ஏ, பி அண்ட் சி அண்ட் ஏற்கனவே நீங்கள் லாக் பண்ணி வச்சிருக்கிறதுல அப்படியே இருக்கிறீங்க இல்லையா? ஓகே, உங்களுக்காக வந்து இன்னும் ஒரு 2 minutes டைம் தரோம். உங்களோட ஃபைனல் டிசிஷன் எடுக்கலாம். சொல்லுங்க அழகப்பன். இப்போ இதை மாற்றியும் தப்பாச்சுன்னா 300 போயிடும்ல? 300 போயிடும். 100 போனால் பரவாயில்ல, சியாவே ஓ, கரெக்ட் ஆச்சுன்னா 100 தான் போவோம். நம்மளை கெடுக்க பல பேர் இருப்பாங்க. உங்களை கெடுக்க பல பேர் இருக்காங்களா? இல்ல கெடுதல் சொல்றதுக்குங்க. ஏங்க நீங்க? ஓகே, வேணாம், நான் சீலியே இருக்கேன். தப்பா ரைட்டு 200ஓட முடிஞ்சு போயிடும். சொல்லி அதுவும் தப்பாச்சுன்னா 300 போயிருமே. கரெக்ட் ஆச்சுன்னா 100 தானே போவோம். தலைவரே வேணாம், சிஏ இருந்துட்டு போகுது. சரி, என்ன காரணம்? காரணம் பாயிண்ட்ஸ் தான். பாயிண்ட்ஸ். ஆமா, வேற எதுவுமே இல்லை. அவங்க இது வரைக்கும் உட்காந்து இந்த பொட்டு படாசு வெடிச்சதெல்லாம் உங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. இல்ல என்னோட கணக்குப்படி சின்ற மாதிரி தான் தெரியுது. இப்பதான் உனக்கு அம்மி அங்க இருக்கிறதே தெரியுது, எட்டி பாக்குறேன். இல்ல தலைவரே, நான் அப்பெல்லாம் எட்டி பார்த்துட்டு தான் இருந்தேன். சரி, நீங்க சொல்லுங்க. பிஏ நான் ஃபைனலைஸ் பண்ணிடுறேன். ரீசன் ஏதாவது? இல்லை, அண்ணனோட கண்ணாடி மட்டும்தான் எனக்கு ரொம்ப நேரமாக உறுத்திக்கிட்டு இருக்கு. ஏன் கண்ணாடி, ஒரு மனுஷன் கண்ணாடி போடக்கூடாதா? பொதுவாக இந்த வேலை செய்கிறவங்க வந்துட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்றத நான் பார்த்ததில்ல. தப்பு கிடையாது, நான் பார்த்ததில்ல. ஸோ அது ஒன்று. இப்போ மறுபடியும் பிஏ தான் ஃபைனல் பண்றீங்க? ஆமாம் மேடம், நீங்க ஏ ஏ ஏன் நம்ம ஏ சார் நல்லா கிளியரா தெரிஞ்சிச்சு. அவர் அதான் அந்த ஒரு லைன்லயே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. கை கொஞ்சம் ஸ்லிப் ஆச்சு, அவர் பிடிச்சது எல்லாம் அப்படிதான் நான் வந்து யோசிக்கிறேன். சி கொடுத்தா வந்து பாருங்க, இங்க ஒரு அடி, பக்கத்து வீட்டுல ஒரு அடி. ஹோல் ஏரியா கவர் பண்ணார்ல, ஒரு இவ்வளோ ஏரியாவை அவர் பண்ணி முடிக்கணும்னு இருந்தாரு. இவர் ஒரு லைன்லயே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. அதனால உங்க வீட்டுல அம்மி இருக்கா? இல்ல, பாத்துருக்கீங்களா இது வரைக்கும்? பார்த்தது இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா நீங்க பாக்குறீங்கல்ல, போகும்போது கொடுப்பாங்க, எடுத்துட்டு போங்க. ஸோ கொடுக்கப்பட்ட 2வது வாய்ப்புலையும் அவங்க முதல் வாய்ப்புல எந்த ஆப்ஷனை வந்து லாக் பண்ணியிருந்தாங்களோ அவங்களே தான் வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்களா, இவர் தான் டூப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கான பல ரீசன்ஸையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம லிஃப்ட்டுக்குள்ள பார்க்கலாம் யார் அந்த ஒரிஜினல் டூப்புன்னு. ஆப்ஷன் சின்னு லாக் பண்ண அழகப்பன் தான் வின்னர். நல்லா இருக்கு சார். வணக்கம், உங்க பேருங்கண்ணா? என் பேர் அன்பழகன் சார். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு? சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டேன். சரி, பி கிட்ட கொடு. வணக்கம். வணக்கம் உங்க சார். பேருங்கண்ணா? சேகர். ஓகே, எத்தனை வருஷமா? 15. இவரை இல்லை, எங்கள் ஏரியா டெய்லர் மாதிரியே இருந்தார். வேற டெய்லர் மாதிரி இருந்தாரா? அதனால இவர் இதில் இருக்க மாட்டாருன்னு நினச்சேன். சார், உங்களை பார்த்து டூப்புன்னு சொன்னாங்களே, ஏதாவது ஃபீல் ஆச்சா மனசுக்குள்ள? டக்குன்னு அந்த சுத்தி எடுத்து மூக்கிலே அடிக்கணும், ஊழி எடுத்து காது உள்ள இருக்க ஏற்கனவே சொருகணும். அடிச்ச மாதிரி தான் இருக்கு. சார், நீங்க? என் பேர் இந்திரன். எந்திரன்? இரும்பிலே அந்த இந்திரனா? இந்திரன் எத்தனை வருஷமா அந்த? 10-15 வருஷமா இருக்கு. ஸோ இவ்வளோ தூரம் வந்து அண்ட் வித்தியாசமான சில விஷயங்களை எங்களுக்காக காமிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ குரூப்பில் டூப்பு ரவுண்டில் கரெக்டான டூப்பை கண்டுபிடிச்சி 1000 மதிப்பெண்களோடு இருக்கார் அழக் அப்பன். அண்டு ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக யோசிக்கிறோம் அப்படின்னு நினச்சி 2 ப்ரொஃபஷனல்ஸை டூப்புன்னு ஃபிக்ஸ் பண்ண உங்கள் 2 பேருக்குமே 200 பாயிண்ட் போகுது.
ஸோ குரூப்ல டூப் ரவுண்ட்ல வின் பண்ண அழகப்பன் அவர்களுக்கு www.smartshoppers.in வழங்கக்கூடிய ஒரு அழகான பரிசு காத்துட்டு இருக்கு. வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம முதல் ரவுண்டை சக்ஸஸ்ஃபுல்லா நடத்தி முடிச்ச சந்தோஷமா இருக்கீங்களா தம்பி? ஹாப்பி. ஓகே, இதோட பயங்கர ஹாப்பியா இருக்கிறதுக்கு உங்களுக்காக அடுத்த ஒரு ரவுண்ட் காத்துட்டு இருக்கு. அது என்ன ரவுண்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்க முன்னாடி ஒரு சின்ன பிரேக்கு போறோம். இது SBS முக்கோணம் சன் ஆயில் அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SBS முக்கோணம் சன் ஆயில் அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். அண்ட் இந்த சமயத்துல நம்ம கூட கணா காணும் காலங்கள் டீம்ல இருந்து 3 பேர் அற்புதமா வந்திருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்ட் காத்துட்டு இருக்கு. அதுதான் சிரிச்சா போச்சு. ஸோ இந்த ரவுண்ட்ல நீங்க சிரிக்காம இருக்கணும். அதுதான் வந்து உங்களோட முக்கியமான எய்மே. ஸோ இப்போ வந்து யார் கான்ஃபிடென்ட்டா இருக்கா சிரிக்கவே மாட்டேன் அப்படின்னு? சிரிச்சிருவேன், நான்லாம் சிரிச்சிருவியா? கண்டிப்பா சிரிச்சு. ஸோ அடுத்து இந்த சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல யாரு லிஃப்ட்டுக்குள்ள வந்து வர போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மூஞ்செல்லாம் நல்லா வந்து கட்டி சட்னி மாதிரி இறுக்கமா வச்சுக்கோங்க. your time starts now. எல்லாருக்கும் வணக்கம். ஏய் கிளி ஜோசியம், கிளி ஜோசியம். இப்போ நான் பார்க்க போறது கிளி ஜோசியம். ஏய் உங்களோட நல்ல காலம், கெட்ட காலம், ராகு காலம், கணக்கான காலம், இப்படி எல்லா காலத்தையும் புட்டு புட்டு இந்த காலத்துல வைக்க போறேன். யாருமே பார்க்க வர மாட்டீங்களா? கிளி ஜோசியம். அட வாங்க தம்பி, அல்டிமேட். என் வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும், ஏன் ஒவ்வொரு வினாடியும் நானா செதுக்குனது. ஏன்பா இதுக்கு முன்னாடி என்ன கடிகாரம் கம்பெனில வேலை செஞ்சியா? எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? அதான் செதுக்குன நேரம் சரியில்லைன்னு தானே இங்க வந்திருக்க. தெரியும்ல, எனக்கு நண்பனா இருக்கிறதுக்கு எந்த தகுதியும் வேணாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். முதல்ல ஜோசியம் பார்க்க காசு வேணும். அதற்கா பாக்கெட்ல காசுலாம் இருக்குண்ணே. கிளிக்கிட்ட கேட்டு கொஞ்சம் ஜோசியம் பார்த்து சொல்லுங்கண்ணே. சரி தம்பி, இங்க பாரு புள்ள ஸ்னேகா, நம்ம தம்பி கோட்டு போட்டு தம்பி, கண்ணாடி போட்டு தம்பி ஜோசியம் பார்க்க வந்திருக்காப்புல. அவருக்கு ஒரு நல்ல சீட் எடுத்து கொடு. தம்பி உங்களுக்கு வந்திருக்கிறது யார் தெரியுமா? யாருண்ணே? இவரை பத்தி சொல்லணும்னா எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல், அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவைய தூக்கி நிறுத்த போறவர் இவர் தான். ஓ யாருண்ணே? நம்ம சிவகார்த்திகேயன் வந்திருக்காப்புல. ஓ சிவகார்த்திகேயனா? அவர் பெரிய லெஜெண்ட் ஆச்சேண்ணே. ஆமா ஆமா, அந்த ஏஜென்ட் தான். அண்ணே இதுக்கு ஏதாவது பலகாரம் சொல்லுங்கண்ணே. பலகாரமா 2 லட்டு, 1 ஜிலேபி, 1/2 கிலோ பால்கோவா. இது போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் சொல்லவா? போதுண்ணே. போட்டா ஏய் அது பலகாரம் இல்லடா, பரிகாரம். ஓ ஏதோ ஒரு காரம், அதை சொல்லுங்கண்ணே. சொல்றேன், நல்லா கேட்டுக்க. இனிமே டைரக்டர் கிட்ட நல்லா கேட்டு நடி. எப்படிண்ணே? ஒரு 20 கோடி கேட்கலாமாண்ணே? ஏன் 500 கோடி கேளம். நான் சொன்னது கதையை நல்லா கேட்டு நடின்னு. அண்ணே இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்துலலாம் கதையை நல்லா தானே கேட்டு நடிச்சேன். நீ டைரக்டரோட சொந்த கதை, சோக கதையை கேட்டிருப்ப. நான் அதை சொல்லலடா, படத்தோட கதையை கேட்டு நடின்னு. அத சொல்றீங்களா? அது ஒரு பெரிய கதைனே. பாத்தியா, இப்ப உன் சோக கதையை சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். இதுவா உன் நேரம் தான் தம்பி. வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். பில்லாட்டூல நான் ஒரு டயலாக் சொல்லியிருப்பேன், போராளிக்கும் தீவிரவாதிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். டேய் போராளிக்கும் தீவிரவாதிக்கும் 8 வித்தியாசம் இருக்குடா. 8 வித்தியாசமா? எப்படிண்ணே? சொல்ற நல்லா கேட்டுக்க. போராளியில முதல் எழுத்து போ, தீவிரவாதியில முதல் எழுத்து தி, போராளியில 2வது எழுத்து ரா, தீவிரவாதியில 2வது எழுத்து பி, போராளியில 3வது எழுத்து லி, தீவிரவாதியில 3வது எழுத்து ரா, போராளியில 4வது எழுத்து கிடையாது, தீவிரவாதியில 4வது எழுத்து வா, போராளியில 5வது எழுத்தும் கிடையாது, தீவிரவாதியில 5வது எழுத்து தி. பாத்தியா, ஆக மொத்தம் 8 வித்தியாசம். அதான் கிடையாது, போராளிக்கும் தீவிரவாதிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். போராளி சமுத்திரக்கனி எடுத்தது, தீவிரவாதி சமுத்திரக்கனி எடுக்காதது. அப்படியா? அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அதுக்கு பதில் சொல்லு. என்ன? நாடோடிக்கும் நாடோடி மன்னனுக்கு என்னப்பா வித்தியாசம்? நாடோடியில எம்ஜிஆர் சார் சிங்கிள் ஆக்ட், நாடோடி மன்னன்ல எம்ஜிஆர் சார் டபுள் ஆக்ட். அதான் கிடையாது. நாடோடி மன்னன்ல 4வது எழுத்துமா, நாடோடியில 4வது எழுத்தே கிடையாது. ப்ளீஸ்ண்ணே என்னை விட்டுருங்கண்ணே, தெரியாம கேட்டேண்ணே. நீங்க காமெடி பண்ணுவீங்கன்னு மத்தவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இவ்வளவு கொடூரமா காமெடி பண்ணுவீங்கன்னு தெரியாதுண்ணே. பாத்தியா, இதுவும் கெட்ட நேரம் தான், என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். அடுத்தால் யாருன்னு பாப்போம். அண்ணே வணக்கம், நான் தான் ரவி. பேசுறத கேட்டா ரம்யா கிருஷ்ணா மாதிரி இருக்கு. கிளிக்கிட்ட சொல்லி கொஞ்சம் ஜோசியம் பார்த்து சொல்ல சொல்லுங்களேன். அப்படியா? சரி தம்பி, ஒரு நிமிஷம் சரி. இங்க பாருப்புல ஸ்னேகா, நம்ம தம்பி ரவி. ஐய அப்படியா? அடடே, ஏய்
உனக்கு கிளிக்கு யாருன்னே தெரியலப்பா, உன்னை மறந்து போச்சா? அண்ணே அனிதாவை காணோம், ப்ளீஸ் கொஞ்சம் அனிதாவை கண்டுபிடிச்சு கொடுங்கண்ணே. ஏய், செட்ல சுத்திக்கிட்டு இருந்த சுனிதாவை காணன்னு டைரக்டரா கேட்டாப்ல, நீ வந்து அனிதாவை காண ஆட்டுக்குட்டியை காண நிக்கிட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. அனிதாவை காணோம், ப்ளீஸ் அனிதாவை கண்டுபிடிச்சு கொடுங்கண்ணே. யாரா இவன், விட மாட்டான் போல. சரி, உன் அனிதா பார்க்க எப்படி இருப்பா? அனிதா அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருப்பா. அப்படியா? அவங்க அம்மா எப்படி இருப்பாங்க? அவங்க அம்மா அப்படியே அவங்க ஆயா மாதிரியே இருப்பாங்க. ஓ, அவங்க ஆயா எப்படி இருப்பாங்க? அவங்க ஆயா அப்படியே அனிதா மாதிரியே இருப்பாங்க. நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படின்னா இருக்கேன்? அப்படியே உங்க அப்பா மாதிரியே இருக்கு. உங்க அப்பா எப்படி இருப்பாரு தெரியுமா? எப்படின்னா இருப்பாரு? உங்க தாத்தா மாதிரியே இருப்பாரு. உங்க தாத்தா எப்படி இருப்பாரு தெரியுமா? எப்படின்னா இருப்பாரு? உன்ன மாதிரியே இருப்பாரு. ஏன்டா உனக்கு மட்டும் தான் பேச தெரியுமா? நான்லாம் பேச ஆரம்பிச்சா விடிய விடிய பேசுவேன். இங்க யாரும் இருக்க மாட்டாங்கன்னு பாக்குறேன். உங்களுக்கு பொறாம, எங்க ஒரு நல்ல ஃபிகர் என்ன லவ் பண்றோமோன்னு பொறாம. யாரா இவன் வந்ததுல இருந்து சம்பந்தமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கான். சரிண்ணே, எனக்கு சுக்கிரன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. அந்த கொடுமை ஏன்பா கேக்குற? அதை நான் தியேட்டர்ல வர பார்த்தேன். 10 நிமிஷம் கூட உள்ள உட்கார முடியல. அண்ணே அதனால தான் நீ இப்படி ஆயிட்ட. அதை சொல்லண்ணே, என் ஜாதகத்துல சுக்கிரன் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. ஓ, உன் ஜாதகத்துல சுக்கிரன் சுவிட்சர்லாந்து போய் பல வருஷம் ஆச்சு. அப்போ இந்த ராகு கேதுலாம் என்னன்னா? அவங்க எல்லாம் நல்லா நடிச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. நீ தான் இன்னமும் ஜோசியம் கேட்டுக்கிட்டு இருக்க. சரிண்ணே, எனக்கு தான் ஜோசியம் பார்க்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் அனிதாக்காவது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணே. இப்பதான் தம்பி நீ தெளிவா பேச ஆரம்பிச்சிருக்க. சரி, அனிதாவோட ராசி என்ன? அனிதா அப்படியே அவங்க அம்மாவோட ராசி. டேய், அனிதா அவங்க அம்மா ராசி என்ன? அவங்க அம்மா அப்படியே அவங்க ஆயாவோட ராசி. இன்னும் 2 நிமிஷம் தான் நான் உனக்கு டைம் தருவேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள நீயா ஓடி போயிரு. போயிடுறேனே, ஆனா அவங்க ஆயாவோட ராசி என்ன நீங்க கேட்கவே இல்லையே. போய் அவங்க ஆயாவை கூட்டு வாடா, கேட்டு சொல்றேன். போடா, அடுத்த ஆள் யாருன்னு பார்ப்போம். கிளி ஜோசியம், கிளி ஜோசியம். ஹலோ, நான் தான் என் வாலு. போட்டா, உனக்கு முன்னாடி வந்த உடனே மேலு. நான் இல்ல, ஆக்சுவலா நான் வேற ஒரு கவுண்டர் எதிர்பார்த்தேன். நீ மட்டும் இல்ல, செட்டுக்குள்ள எல்லாருமே வேற ஒரு கவுண்டர் தான் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனா நான் அதை சொன்னா அவங்களை எடிட் பண்ணி போட்டுருவாங்க. அதனால தான் நானே எடிட் பண்ணி சொல்லிட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். கிளி ஜோசியம்னு சொல்றீங்கல்ல, எப்படி பொம்பளை கிளியா இல்ல ஆம்பளை கிளியா? கூண்டுக்குள்ள இருக்கும்போது தெரியல அது பொம்பளை கிளின்னு. சரி, பொம்பளை கிளின்றீங்க, ஆனா ட்ரெஸ்ஸே போடாம நிக்குது. நான் என்னப்பா பண்ணட்டும்? அடுத்ததா வாங்க தம்பி இங்குன்னு அதுவே ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு நிக்குது. சரி, சீட்டு சீட்டு. அது குடுக்கலன்னு தானே நானே கோவத்துல இருக்கேன். நீ வேற என்கிட்டயா? கிளி கிட்ட சீட் எடுத்து ஜோசியம் பார்க்க சொன்னேன். ஓ, அதை சொன்னியா? ஒரு நிமிஷம் தம்பி. இங்க பரப்புல ஸ்னேகா, நம்ம தம்பி விரலாற்ற தம்பி வந்திருக்காரு. அவருக்கு ஒரு சீட் எடு. தம்பி, உங்களுக்கு வந்திருக்கிறது யார் தெரியுமா? யாரு? இவரை பத்தி சொல்லணும்னா, பொதுவா நீங்க சினிமாவில் நடிச்சா அது தியேட்டர்ல 100 நாள் ஓடும். ஆனா இவர் நடிச்ச படம் ஒரே நாள்ல டிவியில் 100 தடவை ஓடி இருக்கு. இதை பார்த்த இவரு கர்நாடகா, கேரளா, ஆந்திரான்னு மாறி மாறி ஓடினாரு. ஆனா இப்ப பிடிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போதைக்கு இவர் தான் உனக்கு ஹெவி காம்படிஷன் தம்பி. யாருன்னா அவரு? அவர் வேற யாரும் இல்ல, குட்டியானந்தா வந்திருக்காரு. ஹலோ, நான் விரலாற்றவன் இல்ல, விரல விட்டாற்றவன். இவரும் விரல விட்டாற்றவர் தான். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எனக்கு எப்போ கல்யாணம் ஆகும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். அப்படியா? உனக்கு ஏற்கனவே 4 தடவை கல்யாணம் ஆயிருக்கப்பா. அப்படி நான் சொல்ல, கிளி சொல்லுது. அடுத்த ஆள் யாருன்னு பார்ப்போம். வாங்க தம்பி. வெரி குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. திஸ் இஸ் கௌதம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு இங்கிலீஷே தமிழ்ல பேசினாதான் புரியும்னு. ஒழுங்கா தமிழ்ல பேசு. ஓகே, கிளி கிட்ட சொல்லி எனக்கு கொஞ்சம் ஜோசியம் பார்த்து சொல்லுங்க. இது கேட்டே இது நியாயமான விஷயம். ஓகே, இங்க பாருப்புல, இந்த தம்பிக்கு ஒரு சீட் எடுத்து கொடு. தம்பி, உங்களுக்கு வந்திருக்கிறது யார் தெரியுமா? யாரு? இவரை பத்தி சொல்லணும்னா, இவர் ஸ்கிரிப்டே இல்லாம பண்ணுவாரு. நீங்க ஸ்கிரிப்டே இல்லாம இனிமே படம் பண்ணலாம். ஆனா அந்த படம் பூரா எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு வந்திருக்கிற ஆள் அப்படி. யார் யார் வந்திருக்கா? வேற யாரும் இல்ல, வடிவேல் பாலாஜி வந்திருக்காரு. ஓ, இந்த அது இது எதுல வடிவேல் மாதிரியே பண்ணுவாரு அவரா? ஆமா ஆமா, அவர் வடிவேல் மாதிரி பேசுறேன்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்தே வடிவேல் பாலாஜி மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பத்தி செத்தே பேசிக்கிட்டு இருக்கு. ஆனா அவர் காதுல வாங்காம சுத்திக்கிட்டு இருக்காரு. சரி, ஓகே, எனக்கு இனிமேல் டைம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். இனிமே நீங்க எடுக்கிற படம் பூரா வெற்றி தான் தம்பி. அப்படின்னா நான் அடுத்ததா உங்களை வச்சு ஒரு படம் பண்றேன். ஏண்டா இப்பதானே நீ எடுக்கிற படம் வெற்றின்னு, அதுக்குள்ள என்ன வச்சு படம் எடுக்கிறேங்கிற? கொஞ்சமா அது அறிவு இருக்கா? அதெல்லாம் இல்ல. டெஃபினெட்லி நெக்ஸ்ட் ஃபிலிம் ஐ வாண்ட் டு டு வித் யூ. யார பாத்துற டூ விட்? ஐ வாண்ட் டு டூடா. ஐ அம் ஆல்சோ டூடா. இல்ல, நான் டூ விடல. அடுத்த படம் நான் கண்டிப்பா உங்களை தான் ஹீரோ வச்சு பண்ணணும்னு சொன்னேன். ஓ, அப்படியா? அப்பனா ஓகே. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? எனக்கு வில்லனா வடிவேல் பாலாஜி தான் போடணும். வடிவேல் பாலாஜியா? வை? ஏன்? ஒரிஜினல் தான் கண்டுபிடிக்க முடியல, டூப்ளிகேட்டையாவது தூக்கி போட்டு மிதிக்கிறேனே. இப்போ நான் ஒரு டயலாக் சொல்லுவேன், அந்த டயலாக நீங்க சொல்லணும். ஓகே ஓகே ஓகே. ஏ போலீஸ், நீ சாவணும்டா. உன் பொண்டாட்டியை நான் தூக்குறேன்டா. உன் கண்ணு முன்னாடி உன் பொண்டாட்டியை நான் கொண்டு காட்டுறேன்டா. உன் கண்ணில் அந்த பயத்தை பார்க்கணும்டா. தன் டயலாக், கம் ஆன். தம்பி, நான் காக்கி சட்டைக்கு மரியாதை கொடுக்குறவன். என்னைக்கும் காக்கி சட்டையை தப்பா பேச மாட்டேன். இல்ல, பட் ப்ளீஸ் எனக்காக, பிகாஸ் இந்த ஃபிலிம் திஸ் இஸ் தட் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட். ஓகே, சொன்னது புரிஞ்சிருச்சு தம்பி. பேசுறேன் கேளு. போலீஸ்,
நீ சாகனண்டா. உன் பொண்டாட்டியை நான் தூக்குறேன்டா. அதுக்கு முன்னாடி அவன் வெயிட் எவ்வளோன்னு பார்க்குறேன்டா. அதுக்கப்புறம் உன்னை 4 வார்த்தை நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்குறேன்டா. இல்ல எப்படி தம்பி? இது நான் சொன்ன டயலாக் கிடையாது. நான் அந்த டயலாகை என் பாணியில் தான் நான் பேசுவேன். முடிஞ்சா படையடு, இல்லைன்னா வெளியே போடா. அடுத்த ஆள் யாருன்னு பார்ப்போம். கிளி ஜோசியம், கிளி ஜோசியம் பார்க்கலையா சார்? அடுத்தது யாரு சார்? ஏய், நான் சொல்லி எடுக்கிறதுல கில்லி. ஏய் நில்றா கொஞ்சம் தள்ளி. நான் சொல்லாம அடிக்கிறதுல திருப்பாச்சி. சீக்கிரம் பேசு, டைம் ஆச்சு. சொல்லியும் சொல்லாம அடிக்கிறதுல சிவகாசி. கொஞ்சம் அடக்கி வாசி. சரி. ஏப்பா என்னை விட அதிகமா கத்துறிய யாருப்பா நீ? ஏய், நான் தான் துப்பாக்கி. எவ்வளவு பாக்கி? 1000 ரூபாய் பாக்கி. எனக்கே விஜய் டிவில 3000 ரூபாய் பாக்கி. அதை வாங்க தான் இந்த எபிசோடுக்கே வந்தேன். ஹலோ, துப்பாக்கியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? யாரை பார்த்து என்ன வார்த்தைடா கேட்ட? துப்பாக்கியை பத்தி எனக்கு தெரியுமாவா? உனக்கு துப்பாக்கி தெரியுமா? பீரங்கி தெரியுமா? இல்ல அணுகுண்டு தான் தெரியுமா? நான் தினமும் தூங்குறப்ப தலைக்காணிக்கு பதில் துப்பாக்கியை தலைக்கு வச்சு தூங்குறவன்டா. காலையில எழுந்த உடனே காப்பில சக்கரைக்கு பதில் 2 புல்லட்டை போட்டு குடிக்கிறவன்டா. துப்பாக்கியோட முகம் எப்படி இருக்குன்னு தெரியுமாடா உனக்கு? துப்பாக்கிக்கு எதுனா முகம்? என்கிட்ட இருக்க துப்பாக்கி முகம் இருக்குடா. உங்ககிட்ட இருக்க துப்பாக்கி முகம் இருக்கா? முகம் இல்ல. அப்பனா அது கள்ள துப்பாக்கிடா. சரி, அதை விடுங்க. எனக்கு ஒரே பிரச்சனையா இருக்குதுண்ணா. இந்த படத்துல பேர் வச்சது ஒரே பிரச்சனையா இருக்கு. ஸோ இந்த படத்துல பேர் வைக்கிற பிரச்சனை எப்போ தீரும்னு கொஞ்சம் கிளிக்கிட்ட கேட்டு சொல்லுங்களேன். தம்பி, இதுக்கு தான் எந்தெந்த விஷயத்துக்கு யாரை கேட்கணுமோ அவங்கள கேட்கணும். இந்த பேர் வைக்கிற சமாச்சாரத்துக்கு தான் நாங்கள் இருக்கோம்ல. எங்களை கேட்டால் நாங்கள் ஒரு அருமையான பேரை வைக்க மாட்டோமா? நீங்களே எதுக்கு எத்தாலும் முடிவெடுக்கக்கூடாது. புரியுதா? இல்லை, நான் அதை சொல்லனா, இந்த படம் டைட்டிலில் பிரச்சனை. இந்த டைட்டில் பிரச்சனை எப்போ தீரும்? டைட்டாகி வெளியே போனாலே பிரச்சனை வரத்தாண்டா செய்யும். அதுக்காக நீங்கள் லைட்டாக சாப்பிட்டு போங்க, பிரச்சனை வராது. அதை சொல்லனா, படம் பேர் பிரச்சனை எப்போ தீரும்னு கேட்டேனா? ஊரில் எவ்வளோ பிரச்சனை இருக்கு, அதெல்லாம் விட்டு பேர்ல பிரச்சனைன்னு வந்து என்கிட்ட நிக்கிறியடா. ஒழுங்கா இங்கிருந்து போடா. நெருப்ப தலைகீழ பிடிச்சாலும் அது வானத்தை நோக்கி தான் எரியும். அப்ப தலைக்கு மேல பிடிச்சா அப்பவும் வானத்தை நோக்கி தான் எரியும். உன் மண்டை தாண்டா எரியும். ஏய், நான் ஊதுனா நேர தீக்குச்சி இல்ல, சூரியன். எரிச்சிருவேன். நீ எரிச்சதை நான் கடல்ல எடுத்துன்னு போய் கரைச்சிருவேன். ஏய், நீ அடிச்சா பீஸ், நான் அடிச்சா மாசு. போடா லூசு. இப்பெல்லாம் சின்ன பசங்க இந்த டயலாக் பேசிக்கிட்டு இருக்காங்க. போடா. வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் பை சிங்கப்பூர் தீபன் அண்ட் விக்னேஷ். சிரிச்சா போச்சு ரவுண்ட்ல இப்போ வந்து ஸ்கோர்ஸ்ல எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். அழகப்பன் 800 பாயிண்ட் அண்ட் ஹரிணி 800 பாயிண்ட் அண்ட் அல்கேட்ஸ் 700 பாயிண்ட்ல இருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இந்த ரவுண்டில் யார் வந்து லீடிங் பாயிண்ட்ஸில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஸ்டைல் 1 வழங்கக்கூடிய 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் ஒன்று தருவோம். இந்த ரவுண்டில் ஸ்டைல் 1 வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சரை வின் பண்ணுறாங்க ஹரிணி. சிரிச்சா போச்சு முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு போகிறோம். இது SBS முக்கோணம் சன் ஆயில் அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு SBS முக்கோணம் சன் ஆயில் அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். ஸோ 2 ரவுண்டுகள் முடிஞ்சிருக்கு. கனா காணும் காலங்கள்ல இருந்து ஆல் கேட்ஸ், ஹரிணி அண்ட் அழகப்பன் நம்ம கூட விளையாட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு முக்கியமான ரவுண்டு காத்துட்டு இருக்கு. அந்த ரவுண்டு பேர் தான் மாத்தி யோசி. மாத்தி யோசினா என்னன்னு தெரியுமா? மாத்தி மாத்தி ஏதாவது பேசணும் இந்த ரவுண்ட்ல. சம்பந்தமே இல்லாம பேசணும். மாத்தி யோசி ரவுண்ட்ல ஏ ஃபார் அழகப்பன் முதல்ல வருகிறார். அதுக்கு தான் ஏல பேரை வைக்கூடாது. அல்கேட்ஸ் கூட ஏதானே? அழகப்பன் கொஞ்சம் அழகா இருக்குல்ல. பாபா வணக்கம். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்லை எப்படி கேங்க? நாங்கள் அது சொல்லுவாங்க, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அப்படியா? சரி, அப்போ வணக்கம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியாக இருக்கீங்களா? ரெடி. ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கா? பேண்ட் நல்லா இருக்கேன். ஓ, இன்னும் ஆரம்பிக்கலையா? பேண்ட் நல்லா இருக்குன்னு. ஷூ கூட நல்லா இருக்கேன். ஷூ கூட நல்லா இருக்கா? சரி, அப்போ போயிடலாமா? ரெடி. வா போலாம். அப்போ இன்னும் இவ்வளோ நேரம் ஆரம்பிக்கலையா? நீ ஆரம்பிக்கல. ஓ, ரொம்ப நான் ரொம்ப காஷியஸாக இருக்கேன். சரி, காஷியஸாவா? ஏதோ ஒன்று பீதியில் வருது இல்லை, ஏன் நோன்றீங்க? ரெடி. ஓகே, ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். நல்லா இருக்கே சட்டை. எங்கே வாங்கினீங்க? ஷூட்டிங் போகணும். போயிட்டு வா. பசிக்குது வேற. சாப்பிடு. பேண்ட் நல்லா இருக்கே. என் பேண்ட்டா உன் பேண்ட்டா? கேமராலாம் ரொம்ப பெருசாக இருக்குது. கேமரானா பெருசாக தான் இருக்கும். அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. வேற இதெல்லாம் பிடிக்கும்? ஏதோ லைட்டு ஸ்மெல் அடிக்கிற மாதிரி. லைட்லலாம் ஸ்மெல் வராதியா? போண்டா பஜ்ஜி இட்லியில் தான் ஸ்மெல் வரும். டைம் என்னாச்சுன்னு தெரியலையே. வாட்ச் கட்டினா தானே தெரியும். இந்த மோதிரம் நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சரி, கிளம்பலாமா?
எங்க போலாம்? அம்மா திட்டுவாங்க. என்னென்னலாம் சொல்லி திட்டுவாங்க? அசிங்கமா திட்டுவாங்களா இல்ல டீசெண்டா திட்டுவாங்களா? பாட்டியை போய் பார்க்கணுமே. பாட்டி பார்க்குற மாதிரி இருப்பாங்களா? அட்டை நெளிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அட்டை நெளிஞ்சிருக்கா? உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும்? யோ நான் தான் உன்ன கேள்வி கேட்கணும், நீ என்ன கேட்கக்கூடாது கேள்வி. இந்த ஸ்டூல் கொஞ்சம் ஹைட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். நினைக்கிறியா? எப்பொழுது நினைச்சிட்டு இருக்க? பேண்ட் கிழிஞ்சிருக்குமோ? பேண்ட் கிழிஞ்சிருக்குமோவா? ஷூ நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கு. சாக்ஸ் போட்டிருக்கீங்களா? செட்டு கொஞ்சம் அமுங்குற மாதிரியே இருக்கு. இப்படிலாம் பதில் சொல்கிற, கொஞ்சம் நல்ல டீசெண்டாக பதில் சொல்லு, மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ஒயரு அப்பப்போ குத்துது. ஹரிணியை பற்றி ஒரு 4 வார்த்தை சொல்லுங்களேன். அல்கேட்ஸ் ரொம்ப நல்லவர். ஓ நான் ஹரிணியை பற்றி கேட்டேன். பாட்டில் எனக்கு தெரியாது. இப்போ ஹரிணியை பற்றி கேட்டால் உங்களால் சொல்ல முடியுமா முடியாதா? நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் வீட்டிலேருந்து வரேன். நீங்கள்? சம்சா கிடைக்குமா? கிடைக்கும். எத்தனை வேணும்? வடிவேல் காமெடினா ரொம்ப பிடிக்கும். கவுண்ட் பண்ணி இந்த ட்ராலி இந்த மாதிரிலாம் போட்டு ஷார்ட்ஸ் எடுத்தாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அற்புதமாக வந்து டைம் முடிஞ்சிச்சு. ஓகேவா? ஓகே, 3வது ரவுண்டில் நம்ம அழகப்பன் அற்புதமாக விளையாடி முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்து ஹரிணி வாங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஹரிணி எப்படி இருக்கீங்க? ரொம்ப டார்க்காக இருக்குங்க. டார்க்காக இருக்குதா? நான் உட்காந்துருக்கல அப்படி தான் இருக்கும். காலேஜ் நாளைக்கு அசைன்மெண்ட் வேறு இருக்குது. என்னதுங்க? இந்த ப்ளூ லைன்ஸ் இருக்குல்ல, ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அட்ராக்டிவாக இருக்கா? நாங்களாம் எப்படி இருக்கோம் பார்க்குறதுக்கு? இந்த சன் ஆயில் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அப்படிதான், அதான் கொஞ்சம் ஃபேஸ் கொஞ்சம் பளபளன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஃப்ளோருக்கு இந்த கலர் அவ்வளோவா மேட்ச் ஆகலை. வேறு எதெல்லாம் மேட்ச் ஆகும்? கொஞ்சம் டர்ட்டியாக இருக்குது அந்த வால்லாம். தொடச்சிடலாம். போகும்போது தொடச்சிட்டு போயிடுறீங்களா? டைரக்டர் யாரு? டேரக்டர் அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. கனா காணும் காலங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மிஸ் பண்ணுறீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அப்புறம் அப்புறம் those lights are hanging. These lights are My hanging. God. ஓகே, அவுட் ஆயிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன். Thank you. ஓகே, இப்போ அடுத்ததாக விளையாட வருகிறார் ஆல் கேட்ஸ். வணக்கம் ஆல் கேட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஆரம்பிக்கல. ஆரம்பிக்கல. நல்லா இருக்கேன். ஏன் இதே கேக்குறீங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா ஆரம்பிக்கல. இல்ல அதுக்கப்புறம் வந்துட்டு ஆரம்பிச்சாச்சு அவுட்ன்றீங்களே. என்ன கேம் ஆட வந்தும் தெரியாம அவுட் ஆக கூடாது இல்ல? ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஓகே. இந்த கம்பல் குத்திருக்கீங்களே, எத்தனை வருஷமா குத்திருக்கீங்க? டார்க் நைட் படம் பார்த்தேன், தார்மார். எந்த தேட்டரில் போய் பார்த்தீங்க? படம் பண்ணுறீங்களாமே? இல்லை, நிறையா பண்ணிட்டு தான் இருக்கேன். வீடு வேற அவ்வளோ தூரம் இருக்குது. எங்கே இருக்குது? எனக்கு வேற கையெல்லாம் அரிக்குது. ஏசி ஒர்க் ஆகுதான்னு தெரியல. ஏசி என்னங்க திரும்ப திரும்ப அதே கேட்டுட்டு இருக்கிறீங்க? அவுட் ஆயிட்டாரே. இது ஏங்க அவுட்டு? இப்போ அவுட்டு. எப்படி அவுட் ஆவேன்? நம்ம கனா காலங்கள் டீம்ல இருந்து ஆல் கேட்ஸ், ஹரிணி அண்ட் அழகப்பன் வந்திருக்காங்க. இவங்க இந்த மாத்தி யோசி ரவுண்ட்ல எவ்வளவு பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க, எவ்வளவு ஸ்கோர்ஸ், யாரு பரிசை வின் பண்ண போறாங்க, இது போன்ற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிது. ஒரு சின்ன பிரேக்குக்கு போறோம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில் அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில் அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்ட் ஹவுஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு கனா காணும் காலங்கள்ல இருந்து அழகப்பன், ஹரிணி அண்ட் ஆல் கேட்ஸ் இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. 3 ரவுண்டு முடிஞ்சு போச்சு. ஆல் கேட்ஸ் எவ்வளவு பாயிண்ட்ஸ்ல இருந்தீங்க? 700 பாயிண்ட்ஸ். அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான செகண்ட்ஸ்ல நீங்க வந்து மாத்தி யோசி ரவுண்ட்ல அவுட் ஆனதுனால உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் போகுது. அப்ப எவ்வளவு மீதி இருக்கு? 500. ஓகே, ஹரிணி நீங்க எத்தனை பாயிண்ட்ஸ்ல இருந்தீங்க? 800. அண்ட் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் நிறைய பேசுனீங்க. அதனால வந்து எங்க கம்பெனி வந்து ஒரு 100 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கம்மி பண்ணுது. ஸோ இப்போ எவ்வளோ நீங்க? 700 பாயிண்ட்ஸ் இருக்காங்க. நல்லா பொறுமையா இருந்த நம்ம அழகப்பன். அண்ட் சந்தோஷமான விஷயம் என்னன்னா உங்களுக்கு எந்த பாயிண்ட்ஸுமே போகாம 800 பாயிண்ட்ஸோட கைத்தட்டு நீங்க தான் லீடிங்ல இருக்கீங்க. லீடிங்ல இருந்தா என்ன அர்த்தம்? வின்னர் நீங்க தான். சரி, உங்களுக்கு பரிசு கொடுக்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய விஐபியை கூப்பிட போறோம். அவர் வேற யாரும் கிடையாது, ஆல் கேட்ஸ் தான். வாங்க ஆல் கேட்ஸ். ஓகே, இன்றைய நிகழ்ச்சியில முதல் பரிசுக்கு சத்யா ஏஜென்சிஸ் வழங்கக்கூடிய மைக்ரோவேவ் அவனை உங்க கையால நம்ம அழகப்பனுக்கு கொடுக்க போறோம். வீனஸ் எலக்ட்ரானிக்ஸ் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். இது உங்களுக்கு கிடையாது. 2வது பரிசு வாங்கியிருக்கக்கூடிய ஹரிணி. ஜூட் எம்போரியம் வழங்கும் 2500 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். இது நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம பெரிய பிரைஸ் வாங்கியிருக்காருல, 3வது பிரைஸ். இன்னைக்கு நம்ம அது இது நிகழ்ச்சியில கனா காலங்கள் டீம்ல இருந்து
இந்த 3 நபர்கள் வந்து நம்மள ஜாலியாக வந்து சந்தோஷமா நிறைய விஷயங்கள் யோசிக்க வச்சாங்க, சிரிக்க வச்சாங்க, சிந்திக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஃப்ளோவில் வரும், தப்பா நினச்சிக்காது. ஓகேவா? போகிறதுக்கு முன்னாடி ஹரிணியோட நான் டான்ஸ் அடிக்கலாமா இல்லை நீ ஆடுறியா? ஆடுங்க ஆடும் ஆடி தொலை. இல்லை இல்லை நம்ம இப்படி அடிக்கிறோம். ஓகே, அடுத்த வாரமும் இது மாதிரி வித்தியாசமான அப்படி அற்புதமா இருக்கக்கூடிய கெஸ்டோட நம்ம சந்திக்கலாம். அதுவரை இட்ஸ் டாடா பை பை ஃப்ரம் மாகா ஆனந்த் அண்ட் கனா காலம் காலங்கள் டீம். இது எஸ்விஎஸ் முக்கோணம் சன் ஆயில் அது இது எது பவர்ட் பை ஜெயச்சந்திரன் கோல்டா.